ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நிம்மதியாக 3 வருஷமாக தூங்கிட்டு இருக்கேங்க. ஒரு 3 மாதமாக யாரோ செய்யம் பிடிச்சவன் மாட்டு சாணி தண்ணி தூக்கி யூடியூப் சேனல் மேலே வச்சான். நேற்றுலேருந்து வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மக்களே. இனிமேல் நம்ம வீடியோவில் எல்லாம் விளாக்ஸாக வந்து குவிய போகுது, அதுவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக. நல்லா வியூவு நல்லா நேச்சராக இருக்கும். நல்லா ஊரை சுற்ற போகிறேன், ஊர் சுற்றி பொறிக்க மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏன்னா மீண்டும் நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நாளைக்கு சிவராத்திரி, ஃப்ரைடே சிவராத்திரி. தேர்ஸ்டே வந்து இங்கே புத்தூரில் சிவன் கோயில் ஒன்று போகிறேன். மலை மேலே ஒரு 6 கிலோமீட்டர் மலை ஏற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த லாகும் போடுறேன். நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக பார்க்கலாம். ரிலாக்ஸிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், சப்போர்ட் அண்ட் vlogs அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மக்களே. ஓகே, இன்றைக்கி வந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஏப்ரல் மந்தில் ஒரு டூர் புக் பண்ணி from Chennai Central to Ongole to Vijayawada to நிஜாமுதீன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 2 days ட்ரெயினில் போயிடுச்சு. அடுத்த நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் நியூ டெல்லியில் இறங்கிடுச்சு. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணி எல்லாம் போய் அடித்தோம். போய் ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்கேருந்து கேப் புக் பண்ணி ரிஷிகேஷ் மேலே போயாச்சு. மேலே மீன்ஸ் ஹில்ஸ், மலை மேலே போயாச்சு. அங்கே சூப்பர் வியூஸ் மக்களே. நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க. ரைனிங் சீசன் அவாய்ட் பண்ணுறேங்க, மிச்சம்லாம் சீசனும் போகலாம். அங்கே போகும்போது ஒரு ஸ்வெட்டர் வாங்க மறந்துடாதுங்க. அங்கே மெயின் ஸ்வெட்டர் வேணும், ஏன்னா கூலிங் செம்மையாக காற்றடிக்கும். நான் வந்து ஏப்ரல் மந்த் போனதுனால அங்கே ஏரியில் குளிக்க முடியல. அவ்வளோ குளிர், தண்ணிக்குள்ளே காலை வச்சா ஐஸ் கட்டியில் வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அப்படியே பல்லெல்லாம் டப்பன்னு அடிச்சிக்குது. நான் முடியல. அப்படியே எங்கள் மாமா தான் தண்ணியில் இறக்கி விட்டார். ஆனால் பார்த்து இறங்கி மக்கள் எல்லாம் கல் தான். சரிக்கு விட்டிங்கன்னா போக வேண்டியதான். எங்கே போக தேவை, அவ்வளோ ஆழம், செம்ம ஆழம். ஓகே, அந்த ஃபோட்டோ வரும் பாருங்கள், அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது என்னன்னு தெரில எனக்கு. அங்கே தண்ணியெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ சொல்கிறதா க்ரீன் சொல்கிறது தெரில. ஆனால் தண்ணி மட்டும் அசல் செம்ம ஃப்ரெஷ்ஷு. ஏன்னா ஹிமாலயாலேருந்து வருது. அது எல்லாம் 4-5 நதிகள் சேர்ந்து இங்கே வந்து ரிஷிகேஷ் வந்து கலக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது புள்ளிங்க கூட போங்க. புள்ளிங்க நான் யாருமே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கேயுமே எந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்கே கைட்லைன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதை மீறி எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, அதை மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அங்கே லோக்கல் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ, அங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ, கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணி கேளுங்க. முக்கியமாக உங்கள் டீமில் ஒரு இந்திக்காரன் எடுத்துன்னு போங்க, பெஸ்ட்டு. எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ப்ளீஸ் பி ஹாப்பி அண்டு உலகமாக சுற்றி பாருங்கள். டெய்லி ஆஃபீஸ் போனால் ஒன்றும் கிடைக்காது, மழையில் மசாலா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ வெளியே போங்க, சுற்றி பாருங்கள். எனக்கு இப்போ தான் புத்தி வந்ததுனால நான் சுற்றிட்டுருக்கேன். அது இந்த யூடியூப் சேனல் எவ்வளோ சாயத்துக்கு போட்டிருக்கேன், அதனால் முடிச்சுட்டு நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச சேனலை வைங்க, முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, ஜாலியாக இருங்க. வீட்டில் இருந்தால் ஒன்றும் வராது, பூசணிக்காய் சட்னி. வெளியே போனால் தான் தெரியும் உலகம் ஒரு அருமை. இந்த கவிதையை நான் சொன்னதுக்கு காரணம் உண்மை இல்லை, அது கவிதைன்னு சொல்ல முடியாது, ஏதோ வந்துச்சு வாயில். ஸோ வேணா பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. என் வாய் நிற்கவே நிற்காது, என் ஆஃபீஸில் அசிங்கமாக திட்டுவாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்ல. ஸோ சப்ஸ்கிரைப்.